கிரீட்டிங்ஸ் everyone. நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ என்னன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. இஸ்ரேலுக்கு தொழிலாளர்களை அனுப்பும் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தொழிலாளர்கள் எதுக்கு இஸ்ரேலுக்கு போகணும், இஸ்ரேல் எதுக்கு நம்ம தொழிலாளர்களை கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கும். ஸோ சமீபத்தில் நமக்கு தெரியும், ஒரு 6-7 மாதமாக இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. இதனோட விளைவாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டில் இந்த கட்டுமான பணிகள் எடுத்துக்கிட்டோம்னா அங்க பாலஸ்தீனியர்கள் அதிகமா வேலையை செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடக்கிறனால என்னாச்சு அப்படின்னா, பாலஸ்தீனியர்கள் வேலைக்கு வரமாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எடுத்தாங்க. அதனால இஸ்ரேலில் இருக்கக்கூடிய கட்டுமான பணிகள் எல்லாமே ஓரளவுக்கு முடங்கி போயிருச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ இஸ்ரேல் அரசாங்கம் என்ன ஒரு முடிவுக்கு வராங்கன்னா, ஸோ இனிமேல் பாலஸ்தீன்லேருந்து ஆட்களை நம்ம எடுக்க வேண்டாம், வெளிநாடுகளில் நம்ம போய் ஆட்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடு தான் இந்தியா, சைனா மற்றும் பல இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அப்படிங்கிறத சொல்றோம். அதில் இந்தியாவிலிருந்து மட்டுமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 தொழிலாளர்களை கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இந்திய அரசாங்கத்தோட ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க. இந்திய அரசாங்கம் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுறாங்க. ஸோ அந்த வகையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு இஸ்ரேல்ல கட்டுமான பணிகளில் வேலை செய்யறதுக்காக நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ அவங்க ஒரு விளம்பரத்தை சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு விளம்பரப்படுத்துறாங்க. அந்த விளம்பரப்படுத்துறதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மாதம் ரூபாய் 1.3 லட்சம் சம்பளம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? 45 வயசுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும், 10,000 தொழிலாளர்கள் தேவைப்படுகின்றனர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளம்பரத்தை யார் வெளியிடுறாங்க? தேசிய திறன் மேம்பாட்டு கழகம் அப்படிங்கிறவங்க வெளியிடுறாங்க. ஓகேங்களா? நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சென்டர் அப்படிங்கிற நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சோ இவங்க தான் இந்த ஒரு விளம்பரத்தை வெளியிடுறாங்க. சோ அப்ப அதிகப்படியான இளைஞர்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு போறாங்க. எங்க இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, பீகார், பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலத்திலிருந்து அதிகப்படியான இளைஞர்கள் இந்த ஒரு வேலை வாய்ப்பை நோக்கி போறாங்க. ஓகேங்களா? ஏன்னா 1.5 லட்சம் ரூபாய் கிட்ட சம்பளம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஓகேங்களா? சோ அதை ஸ்டடி பண்ண ஒரு யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? அசிம் பிரேம்ஜி பல்கலைக்கழகம் அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு. சோ இந்த அசிம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டி அதை ஸ்டடி பண்றாங்க. என்ன மாதிரியான இளைஞர்கள் இந்த ஒரு இஸ்ரேலுக்கு கட்டுமான பணிகளுக்கு போறாங்க அப்படிங்கறத பாக்குறாங்க. அதுல நிறைய படித்த இளைஞர்களும் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வந்திருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும் நம்மளால. சோ அதற்கான காரணங்களையும் நமக்கு பட்டியலிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கரோனா ஊரடங்குக்கு பிறகு 15% அதிகமான பட்டதாரிகளும் 25 வயதுக்கு உட்பட்ட பட்டதாரிகளில் 42% பேருக்கும் வேலை இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ அப்ப நிறைய இளைஞர்கள் இந்த இடத்துல வேலை வாய்ப்பை இழந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை நமக்கு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கொரோனா ஊரடங்கு மற்றும் பொருளாதார கணக்கத்தின் காரணமாக நிலையான முறைப்படுத்தப்பட்ட ஊதியத்துடன் கூடிய வேலை வாய்ப்புகள் இந்தியாவில் குறைந்து விட்டன. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஜாப் அப்படிங்கிறது இந்தியாவில் கம்மியாயிட்டே வருது. ஒரு வெல் பெய்டு, ஒரு கரெக்டா ரெகுலரைஸ் பண்ணப்பட்ட ஜாப்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் கம்மியாயிட்டே வருது. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லாக்டவுனுக்கு அப்புறமா அந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் கம்மியாயிட்டே வருது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த சூழலில் தான் அதிக வருமானம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் போர் சூழல் நிலவும் இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு வேலைக்கு செல்லும் முடிவுக்கு இந்திய இளைஞர்கள் வருகின்றனர் என்று பொருளாதார நிபுணர் ரோசா ஆப்ரஹாம் குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இந்த ஒரு சூழ்நிலை என்ன சூழ்நிலை அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நிறைய ரிப்போர்ட்ஸ் நமக்கு சொல்லிட்டே தான் இருக்கு. இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கு. ஓகேங்களா? உண்மையிலுமே இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கு. ஆனால் அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் கம்மியாக இருக்கு, அது உள்ள டீப்பாக போய் ஸ்டடி பண்ணோம்னா இந்தியாவில் என்ன வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது கம்மியா இருக்கின்றத சொல்றாங்க. ஆனா என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் உருவாயிருக்கு அப்படிங்கறத பார்த்தோம்னா, அது இந்த சுய தொழில் பண்ணக்கூடிய வேலை வாய்ப்புகள் தான் அதிகமா உருவாக்கி இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப இந்தியாவில் இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் தான் அதிகமா கிரியேட் ஆயிருக்கு இந்த ஒரு 2-3 வருஷத்துல. அதனால தான் நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. ஆனா ஓவராலா எடுத்து பார்க்கறப்ப இண்டஸ்ட்ரீஸோ இல்ல ஐடி செக்டார்லயோ இல்ல மற்ற துறைகள்லயோ பார்த்தோம்னா வேலை வாய்ப்புகள் உருவாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த வேலை வாய்ப்புகளின் உருவாக்கம் கம்மியா இருக்கனால தான் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருக்கனால தான் நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் இதுல இருந்துன்னா, நமக்கு வேலை வாய்ப்புகளின் உருவாக்கம் அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு மந்த நிலையில இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி கட்டுமான பணிகளுக்கு, மற்றபடி பார்த்தோம்னா நிறைய வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் ரஷ்யா யுக்ரைன் போர்ல ரஷ்யாவுக்கு உதவி பண்றதுக்காக இந்த மருத்துவ உதவிகள்லாம் போர்க்களத்தில் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான உதவிகளுக்கு
உக்ரைன்ல அந்த ராணுவத்துல அவங்களுக்கு தேவையான பணிகளை உதவி பணிகளை வந்து செய்யறதுக்கு இந்த மாதிரியான பணிகளுக்கு இந்தியர்கள் நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதை இப்பதான் மத்திய அரசாங்கம் அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா அந்த ஒரு சமயத்துல தான் இந்த ஒரு அக்ரிமெண்ட்டுமே நமக்கு சைன் ஆகுது. போன டிசம்பர் மாதம் தான் இந்த ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகுது. இந்தியாவிலேருந்து கட்டுமான பணியாளர்கள் வந்து தேவைப்படுறாங்க அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது என்ன சொல்ற வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அயல் நாடுகளுக்கு வேலை தேடி செல்லும் தொழிலாளர்களின் பாதுகாப்பு உள்ளிட்ட பல விஷயங்களை ஒழுங்குபடுத்தும் நோக்கத்தில் இ-மைக்ரேட் தளம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இ-மைக்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து 2014 மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து உருவாக்கியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த இ-மைக்ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு வேலை தேடி போகிறோம் ஓகேங்களா. ஸோ கட்டுமான பணிகள் இல்லை நார்மலாக டிரைவர் ஜாப்ஸ், மிடில் ஈஸ்ட்லாம் நிறைய டிரைவிங் ஜாப்ஸே இந்தியாவிலேருந்து தான் போவாங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரியான பணியாளர்கள்லாம் என்ன பண்ணணும், தொழிலாளர்கள் இந்த இ-மைக்ரேட் அப்படிங்கிற இந்த தளத்தில் அவங்கள ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போகணும். அந்த ஒரு அவேர்னஸே நம்ம கிட்ட கம்மியாக தான் இருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த தளத்தின் நோக்கமே தொழிலாளர்களின் பாதுகாப்பையும் வேலைக்கான தயார் நிலையையும் உறுதிப்படுத்துவதே அப்படிங்கிற சொல்றாங்க. இப்போ தொழிலாளர்களின் பாதுகாப்புக்காக தான் இந்த இ-மைக்ரேட் அப்படிங்கிற தளமே நமக்கு இருக்கு ஓகேங்களா. கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நிறைய கவர்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த போர்ட்டலை வச்சு நமக்கு கேள்விகள் வந்துட்டு தான் இருக்கு ஓகேங்களா. எஜுகேஷனுக்கு என்ன போர்ட்டல் இருக்கு, ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன போர்ட்டல் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத கேட்கறாங்க. ஸோ இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல நமக்கு வரனால இந்த இ-மைக்ரேட் அப்படிங்கிற போர்ட்டல் எதுக்கானது, இல்லை வெளிநாட்டு தொழிலாளர் வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடிய விஷயங்களை எந்த போர்ட்டல்ல நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் கூட கேட்கலாம். இ-மைக்ரேட் அப்படிங்கிறதா சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த தளம் குடிபெயர்வோர் பாதுகாவலர் அலுவலகம், அதாவது இந்த தளத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னா, இங்க இருக்கக்கூடிய எம்பசியோட கான்டாக்ட், அங்க இருக்கக்கூடிய எம்பசியோட கான்டாக்ட், இந்த வேலைக்கு ஆட்கள் எடுப்பாங்க தெரியுமா, நடுவில் மிடில்மேன் கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்களே அவங்களோட டேட்டாஸ் எல்லாமே இதுல வந்து இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அது இல்லாம இதன் மூலமா அவங்களுக்கு இந்த தொழிலாளர்களுக்கு இன்சூரன்ஸ் போன்ற விஷயங்களும் வந்து பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ ஆனால் தேசிய திறன் மேம்பாட்டு கழகத்தினால் தேர்வு செய்யப்பட்ட இஸ்ரேலுக்கு செல்லும் தொழிலாளர்கள் யாரும் இந்த இ-மைக்ரேட் போர்ட்டலில் பதிவு செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஒரு 10,000 பேர்த்த இந்தியாவிலிருந்து செலக்ட் பண்ணி இஸ்ரேலுக்கு அனுப்ப போறோம். அரசாங்கம் தான் அவங்களை தேர்வு செய்யறாங்க. ஏன் அரசாங்கம் தான் தேர்வு செய்யறாங்கன்னு சொல்றோம், நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் தான் என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த ஒரு விளம்பரத்தை சொல்லி அதுல இருந்து ஒரு 10,000 பேர்த்த செலக்ட் பண்ணி இஸ்ரேலுக்கு அனுப்ப போறாங்க. ஆனாலும் இந்த இ-மைக்ரேட் அப்படிங்கிற தளத்துல பதிவு செய்யாம போயிட்டாங்க அப்படிங்கறத ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. இந்தியா இஸ்ரேல் ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேலுக்கு செல்லும் தொழிலாளர்களுக்கான சம்பளம் உள்ளிட்ட அனைத்து விதிமுறைகளையும் செயல்படுத்தும் பொறுப்பு தேசிய திறன் மேம்பாட்டு கழகத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த அக்ரிமெண்ட் படி எடுத்து பார்த்தோம்னா சம்பளம், அந்த பென்ஷன், அந்த இன்சூரன்ஸ், தொழிலாளர் பாதுகாப்பு இதெல்லாம் யாரு தான் பண்ணணும், தொழிலாளர்களை செலக்ட் பண்றதுல இருந்து அவங்களை அங்க கொண்டு போய் விட்டுட்டு மறுபடியும் வேலையை முடிஞ்சானே கூட்டிட்டு வர்றது, அவங்களுக்கு மாசம் மாசம் சம்பளத்தை அனுப்புறது, இதெல்லாம் யார் பண்ண போறாங்கன்னா நமக்கு இந்த தேசிய திறன் மேம்பாட்டு கழகம் தான் பண்ண போறாங்க. ஆனா அதுல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆனால் தொழிலாளர் நலன் சார்ந்த கெடுபிடிகள் எதுவும் இருக்கக்கூடாது என்ற இஸ்ரேலின் கோரிக்கையை ஏற்று தொழிலாளர்களின் பாதுகாப்பு விஷயத்தில் இந்திய அரசு சமரசம் செய்து கொண்டுள்ளதாக தெரிகிறது அப்படிங்கிற சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, தொழிலாளர் நலன் சார்ந்த கெடுபிடிகள் எதுவும் இருக்கக்கூடாது. அந்த அக்ரிமெண்ட்லயே என்ன சொல்லியிருக்காங்க போல, நமக்கு இந்த ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஒர்க்கர்ஸ்க்கு தேவையான அந்த ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 8 மணி நேரம் வேலை, அவங்களுக்கு இடையில ரெஸ்ட் கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான அந்த வீடுகள், அந்த மாதிரியான ஒரு நல்ல ஹெல்த் அண்ட் சானிடேஷன் இருக்க மாதிரியான இடத்துல அவங்கள தங்க வைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒர்க்கர் சார்ந்த வெல்ஃபேர் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா. ஸோ அதுல எல்லாம் ரொம்ப இந்திய அரசாங்கம் கெடுபிடி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அந்த அக்ரிமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஏத்துக்கிட்டு தான் நம்ம வந்து கையெழுத்து போட்டிருக்கோம் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல இன்னொரு குற்றச்சாட்டா வந்து சொல்றாங்க. அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, அடிப்படை உரிமைகள் கூட இல்லை அப்படிங்கிற ஒரு தலைப்புக்கு கீழே நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆர்டிகல்ல என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு வேலையாட்கள் போறாங்க. அப்ப இந்தியாவில் ஏன் வேலை இந்தியாவிலிருந்து ஏன் நம்ம அனுப்பணும், அது யாரு இந்தியாவிலிருந்து கூட்டிட்டு போறாங்க, இந்த நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் அவங்க
அதே மாதிரி பார்த்தோம்னா இந்தியாவில் ஏன் வேலை வாய்ப்பு கிரியேட் ஆக மாட்டேங்குது, அதுக்கு கொரோனாவோட லாக்டவுன் அந்த ஒரு விஷயம் எவ்வளோ இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. ஸோ போகக்கூடியவங்க அவங்களோட பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய தளங்கள் அதில் பதிவு செய்யாமல் போகிறது, அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸோட பாதுகாப்பு போன்ற விஷயங்கள்லாம் நிறைய கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன ஒன் மார்க்கெல்லாம் எடுத்துக்கலாம்னா, நமக்கு இந்த மைக்ரேட் அப்படிங்கிறதுலாம் நமக்கு முக்கியமான விஷயமா இருக்குது, கேட்கறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது சரிங்களா. இந்த கவர்மெண்ட்டோட போர்ட்டல் சார்ந்து வரக்கூடிய விஷயமா இருக்குது. அண்ட் தென் இந்த அக்ரிமெண்ட் பிட்வீன் இஸ்ரேல் அண்ட் இந்தியா ஒர்க்கர்ஸ் அனுப்பக்கூடிய அந்த அக்ரிமெண்ட்டை யாரு செயல்படுத்த போறாங்க அப்படிங்கிறது கூட நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்களா. ஸோ அதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு ஆர்டிகல் இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.